Hi friends, இன்னைக்கு நம்ம ரெண்டு ஊத்தப்பத்தை வச்சு சிம்பிளான நல்ல டேஸ்டியான டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போறோம். இது டிஃபனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படினா ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிருக்கேன். இதுல கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். ஆயில் தடவிட்டு ஊத்தப்பத்துக்கு ஊத்திக்கிற போறோம். இத வந்து ஊத்தப்பத்துக்கு மட்டும் ரெடி பண்றது இல்ல. மீதமான தோசை, இட்லி கூட நீங்க இந்த மாதிரி வச்சு கூட ட்ரை பண்ணலாம். மீதமான இட்லி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணுங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ ஊத்தப்பம் ஊத்தியாச்சு. இதுல கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இத மூடி போட்டு ஒரு சைடு வேக வச்சுக்கிற போறோம். அடுப்பு வந்து சிம்ல வச்சு வேக வைங்க. அப்பதான் நல்லா ஓரலாம் நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்திருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு ரெண்டு ஊத்தப்பம் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு இத கட் பண்ணி எடுத்துக்கிற போறோம். இப்போ திருப்பி போட்டாச்சு. இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்திருச்சு. இதே மாதிரி இன்னொரு ஊத்தப்பம் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருங்க. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது கூட 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் சேர்க்கும்போது இந்த பொடிக்கு நல்ல ஃப்ளேவராகவும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இது கூட 2 காஷ்மீரி வத்தல் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிற போகிறோம். இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸே இந்த பொடி தான். நல்ல ஃப்ளேவராகவும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நம்ம நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்து 2 பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிற போகிறோம். லைட்டாக வதக்குனா போதும். இப்போ லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பீன்ஸ் சேர்த்துக்கலாம், கேபேஜ் சேர்த்துக்கலாம். என்ன வெஜிடபிள் விருப்பமோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கிற போகிறோம். கேரட் சீக்கிரமாகவே வெந்துடும். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஊத்தப்பத்தில் உப்பு இருக்கும், நம்மளுக்கு மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச ஊத்தப்பம் சேர்த்துக்கோங்க. நல்லா சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஊத்தப்பம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே நீங்கள் இட்லி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் டிஃபன் நம்ம லஞ்சுக்கு ரெடி பண்ண முடியல அப்படின்னா குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி 2 ஊத்தப்பம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் பொடி கூட நீங்கள் தூவி கூட கொடுத்து விடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள் ஆனியன் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வெறும் பொடியை மட்டும் நல்லா கடுகு உளுந்தெல்லாம் தாளிச்சிட்டு வெறும் பொடியை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபனாகவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டுட்டு நல்லா அந்த பொடியெலாம் அந்த வெஜிடபிள் ஊத்தப்பத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை வேறு தட்டில் மாற்றிக்கிற போகிறோம். இப்போ நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் பொடி ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ.